ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைய காலத்தில் நகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெயில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருப்பாங்க. ஸோ வெயிலில் எப்படி அப்பளம் காய வைக்கிறதுன்னு சொல்லி அப்பளம் செய்யாமையே விட்டுருவாங்க. ஆனால் இந்த அப்பளத்துக்கு நம்மளுக்கு வெயில் தேவையில்லை. நீங்கள் வெயில்லையும் காய வைக்கலாம், ஃபேன் காற்றுக்கு கீழேயும் காய வைக்கலாம். சீக்கிரத்துலேயே அப்பளம் செய்திடலாம். முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கோதுமை மாவு வச்சு பண்ணியிருக்கோம் ஆரோக்கியமான முறையில். மைதாவில் செய்த அப்பளம் மாதிரி அவ்வளோ மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னா எக்ஸிபிஷனில் கிடைக்கக்கூடிய டெல்லி அப்பளம் மாதிரி இருக்கும். அதை விடவும் சுவையாகவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த அப்பளத்தை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட வச்சு தொட்டு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் எவ்வளோ பெரிய அப்பளமாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்கலை, ஆரோக்கியமான முறையில் பண்ணியிருக்கோம். ஈஸியான முறையிலையும் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட், வெங்கட்ராமன் அப்படின்ற சிஸ்டர் நம்ம கோதுமையை வச்சு ஒரு நூடுல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ ட்ரை திஸ் ரெசிபி வெரி வெரி டேஸ்டி அண்ட் ஹெல்தி. மை 2-year பேபி லவ்ட் இட். தேங்க்யூ ஃபார் திஸ் டிஷ்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட், நிர்மலா பாஸ்கர் அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. சிசி, அதிரசம் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்தது, செம்ம டேஸ்ட், சாஃப்டாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் சிஸ்டர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சிசின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபியும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த அப்பளம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம்ல, அது சில டைம் மீந்து போயிடும். அந்த மாவில் தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்திக்குன்னு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம். இந்த சப்பாத்தி மாவு நான் 1 கப் கோதுமை மாவில் செஞ்சது. இது முங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதுமான அளவு. இது அப்படியே ஒரு 8 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா இது போல் கை வச்சு பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் பிசையும் போது அதிலிருந்து மாவு தனியாக சக்கை மாதிரி கொஞ்சம் தனியாக பிரிய ஆரம்பிக்கும். பிசைஞ்சிட்டே இருங்க, கை விடாமல் பிசைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, மாவு நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த சக்கை மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு இந்த சக்கை தேவையில்லை. வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இது மேலே ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அந்த சன்னிக்கு மேலே இது போல் ஜல்லடை போல் துணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய சன்னி நல்லா நைஸான ஜல்லடை உடையதாக இருக்குன்னா நீங்கள் அந்த சன்னியவே யூஸ் பண்ணலாம். என்னுடையது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் அது மேலே கொஞ்சம் ஜல்லடை மாதிரி துணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த மாவை சேர்த்துடணும். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை சேர்த்துட்டு இந்த துணியை இழுத்து பிடிச்சி நல்லா பிழிஞ்சு எடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த சக்கை தனியாக, அந்த பால் தனியாக பிரிஞ்சு வரும். முதல்ல கை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இது போல் கலக்கிட்டு அதுக்கப்புறமா சக்கை தனியாக பிரிஞ்சு வர சமயத்தில் நீங்கள் இந்த துணியை வச்சே பிழிஞ்சு எடுக்கலாம். இது போல் கரண்டி வச்சு லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது சக்கை மேல் எழும்பி வரும், பால் கீழே தங்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்கையெல்லாம் மேலே தங்கிருச்சு. இப்போ இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. இதை நம்ம வெளியில் எடுத்து போட்டுட்டு அந்த பாலை வச்சு நம்ம அப்பளம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மறுபடிக்கும் வேறு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அந்த சன்னியை வச்சுட்டு மறுபடிக்கும் அந்த எடுத்து வச்சுருக்க பாலை வடிகட்டிக்கோங்க. மறுபடிக்கும் வேறு ஒரு, அதாவது அந்த ஜல்லடை துணி போல் சேர்த்துட்டு, ஏன்னா அந்த ஜல்லடை துணியை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வேறு ஒரு ஜல்லடை துணி சேர்த்துருக்கேன். மறுபடிக்கும் ஒரு தடவை வடிகட்டிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட அந்த சக்கை இருக்கக்கூடாது. சக்கை இருந்ததுன்னா நம்மளுடைய அப்பளங்கள் சுவை இல்லாமல் போயிடும். இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க.
இந்த டைம் கொஞ்சம் கூட சக்கை மீந்து வரலை. அவ்வளோ நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மாவு தயாராகிருச்சு. இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கணும். குறைந்தபட்சம் 5 மணி நேரமாவது அப்படியே விட்டுருங்க. ஏன்னா தண்ணி தனியாக, நைஸான மாவு தனியாக பிரிஞ்சு வரும். மாவு அடியில் தங்கிரும், தண்ணி மேலே எழும்பி நிற்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 8 மணி நேரம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. தண்ணி மட்டும் தனியாக மேலே இருக்குல்ல, அடியில் மாவு இருக்குது. பார்க்குறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மாதிரியே இருக்கும். இப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை அந்த அடியில் இருக்கக்கூடிய மாவு தான். இப்போ இந்த தண்ணியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றணும். அந்த மாவு அடியில் இருந்து கீழே விழுக ஆரம்பிக்கும். அந்த சமயம் வரைக்கும் நம்ம மாற்றிக்கிறணும். பாருங்கள், அந்த மாதிரி தண்ணியை மட்டும் தெளித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாவு தெரியுதில்ல உங்களுக்கு, நல்லா பார்க்குறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடித்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. இந்த மாவை வச்சு நம்ம அப்பளம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நைஸாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு மாதிரி இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். இதை ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அடியிலலாம் அந்த நைஸ் மாவு ரொம்ப ஒட்டிகிட்ருக்கும். நல்லா இது போல் கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 2 பிஞ்ச் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. அதாவது பேக்கிங் சோடா. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய அப்பளம் மாவு தயார். இதை நம்ம அப்பளம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் சின்ன சின்ன குட்டி குட்டி பிளேட்ஸ் எடுத்துக்கோங்க. சில்வர் பிளேட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் எண்ணெய் தடவணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு தடவை மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க. இது 3 பிளேட்லேயுமே எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. மாவு நிறையா சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக. தின்னாக கிடைக்கணும் நம்மளுக்கு அப்பளம். ரொம்ப தடிமனாக இருந்ததுன்னா அப்பளம் நல்லா பொரிஞ்சு பெருசாக வராது, பூரி மாதிரி அப்படியே நிற்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குறைவான மாவு சேர்த்து இது போல் அப்பளம் செய்ய பாருங்கள். இப்போ இது போல் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அந்த இட்லி தட்டையும் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. கண்டிப்பாக தண்ணி சேர்க்கணும். நம்ம இட்லி மாதிரி ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம செய்து வச்சுருக்க அப்பள மாவு தட்டை இது உள்ளே வச்சுருங்க. 2 பிளேட் வைக்க முடிஞ்சதுன்னா 2 வைங்க. 1 வைக்க முடிஞ்சதுன்னா 1 ஒன்றா கூட வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே இன்னொரு இட்லி தட்டு வைக்கிறேன். அதுக்கு மேலே மறுபடிக்கும் செய்து வச்ச அப்பள மாவு தட்டை வைங்க. இதே போல் உங்கள்கிட்ட நிறைய தட்டு இருந்ததுன்னா நிறைய தட்டு வச்சு கூட நீங்கள் ஒரே டைமில் அவிச்சு எடுத்துடலாம். இது வேகிறதுக்கு 1 நிமிஷம்தான் ஆகும். 1 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா வெந்துடும். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிஷம்தான் இருக்குது, ஆனால் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த தட்டுகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக வெளியில் எடுங்க. லேசாக சுடுறா போல் இருக்கும். இப்போ பாருங்கள், வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கத்தி வச்சுட்டு இது போல் கீறி விடுங்க. லேசாக கீறி விடுங்க. அது அப்படியே வெளியில் ஈஸியாக வெளியில் வரும். இப்போ பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி. இப்போது இந்த கார்னர்லேருந்து பிடிச்சி இப்படி இழுங்க. ரொம்ப சுலபமாக வரும், பயப்பட தேவையில்லை. இதை ஒரு பேப்பரில் போட்டு நல்லா காய வைக்க போகிறோம். உங்ககிட்ட வெள்ளை கலர் கிளாத் இருந்ததுன்னா அதில் போட்டு கூட காய வைங்க. நான் பட்டர் ஷீட்டில் போட்டு காய வைக்கிறேன். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் அப்பளங்களை அவிச்சு இது போல் காய வச்சு எடுத்துக்கிறணும். ஃபேன் காற்றுல வச்சு ஒரு நாள் ஃபுல்லும் காய வைங்க. ஒரு நாள் காயலைன்னா இன்னொரு நாள் காய வைங்க. 2வது நாளில் நல்லா காஞ்சிருக்கும்.
இப்போ இன்னொரு அப்பளத்தையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பிஞ்சிருமோன்ற பயமே தேவையில்லை, அது பிய்யாது, ரொம்ப சுலபமாக எடுக்க வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீத இருக்க அப்பள மாவுலையும் அப்பளங்கள் செய்து நல்லா காய வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அப்பளங்கள் நல்லா காஞ்சிருச்சு. நான் ஃபேன் காற்றுக்கு கீழே ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கும். உங்ககிட்ட வெயில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வெயிலில் ஒரு 2 மணி நேரம் காய வச்சாலே போதும். நல்ல சூடாக இருக்கிற கொதிக்கிற வெயிலில் வச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் இந்த அப்பளங்கள் காஞ்சி தயாராகிடும். ஃபேன் காற்றுக்கு கீழே அப்படின்றதுனால 2 நாள் வரைக்கும் நம்ம காய வைக்க வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்பளங்கள் தயார் பண்ணியாச்சு. இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 6 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அப்பளத்தை பொரிச்சு பார்க்கலாம். நல்ல சூடாக இருக்கிற எண்ணெயில் இது போல் சேர்த்துட்டு லைட்டாக அந்த கரண்டியை வச்சு அமுத்தி விடுங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த அப்பளம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், நம்மளே அப்பளம் மாவு ரெடி பண்ணி அப்பளம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. இந்த ரெசிபி டேஸ்ட் நான் சொன்னது போல் டெல்லி அப்பளம் மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது விரல்களில் மாட்டி ஒரு அப்பளம் சாப்பிட்ருப்போம்ல, அந்த அப்பளம் மாதிரியும் கொஞ்சம் டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே போல் பெர்ஃபெக்டான அப்பளம் கிடைக்கும். ஒரு அப்பளம் கூட பொரியாமல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அப்பளங்களும் பொரிஞ்சு ரொம்ப சூப்பராக வரும். ஸோ உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை, நம்ம அப்பளம் பண்ணால் கரெக்டாக வருமானு சொல்லி. பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ படி அப்படியே பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம அப்பளம் தயார் பண்ணிட்டோம். பாருங்கள், எவ்வளோ சின்ன சைஸில் இருக்குது, இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன், இது எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ முறுமுறுப்பாக சூப்பராக இருந்ததுன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.